அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, திருமண மைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை முணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைவரும் உங்களுக்கு காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வரன் தேடுவதற்கு வசதியாக நாங்கள் அனுப்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் உங்களுக்கு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதை பார்ப்பவர்கள் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தார்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற பிரஸ் பட்டனை செய்து கொள்ளார். அப்பொழுதுதான் உங்களுக்கு தினசரி காலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் சேனலிலே ஜாதகங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை நடத்துகின்ற திருமணங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் நடந்த திருமணங்கள் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவிலே தினமும் உங்களுக்கு காட்டுகிறோம், பார்த்து மகிழுங்கள். மேலும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஆயிரக்கணக்கான திருமணங்களை செய்து வைத்த நிறுவனம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்று உங்களுக்காக ஜாதகங்களை ஒளிப்பதிவு செய்வதற்காக, விளம்பரம் செய்வதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னமா பெற்றவங்க ஜாதகங்கள் அனுப்பிடலாமா? பொண்ணு வச்சிருக்கோம், ஆண் வச்சிருக்கோம், பெண்ணு அனுப்பிடலாமா? அடுத்த வரன் பெயர் சிவகுமார். 1 இயர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 12 செவ்வாய் ஜாதகம். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. டிசிஇ பிஇ முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.7. மாநிறம் 24/2/1995 பிறந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜரா பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்ளையன்ஸ்ல சென்னையில ஒர்க் பண்றாங்க. மாதம் 30,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா விருத்தாச்சலம். அப்பா திரு சீனிவாசன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி சிவமாலை இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் 1. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, 1 ஏக்கர் விவசாய நிலம், பிளாட்டு எல்லாம் இருக்கு. இவருக்கு ஏற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பேர் சிவகுமார், மூல நட்சத்திரம், 1 இயர், அழகான பையன். இவர் பிறக்கும் போதே கேது மகாசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போர் என்றது 3 வருஷம் 23 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரம் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்து. நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் VM நிர்மல்குமார். ராகேது ஜாதகம். துளுவ வேளாளர் முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க பரணி நட்சத்திரம், மேசராசி, மேச லக்கணம். MBA படிச்சிருக்காங்க. 5.7 உயரம் இருக்காங்க. 27/3/1993 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல இன்ஃபோசிஸ் லிமிடெட் கம்பெனில HR லீடா இருக்காங்க. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரை சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் கிருஷ்ணகிரி, பூர்வீகம் திருப்பத்தூர். அப்பா பெயர் திரு உதயகுமார், இவர் பிசினஸ் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி மஞ்சுளா தேவி, இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. பிளாட் 2 இருக்கு. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா யாரும் இல்ல, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேர் நிர்மல்குமார்.
துளுவ வேளாண் முதலியார் அழகான பையன், வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இவரு பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல நின்றது 3 வருஷம் 5 மாசம் 3 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மிகுங்கள். அடுத்த வரன் பெயர் ஏ சண்முக பிரியா. சுத்த ஜாதகம், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்னம். MBBS படிச்சிருக்காங்க. 163 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 30/4/1992 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில BHC மிஞ்சூர் கம்பெனில கவர்மெண்ட் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 12 லட்சம் மேல சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சென்னை. அப்பா பெயர் திரு ஜி ஆதிசங்கர், பிசினஸ் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி டி பத்மினி, இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா டாக்டர் வரன், BE ME பிடெக் படித்த வரனா இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. நல்ல வேலையில் உள்ள வரனா கேட்டிருக்காங்க. பிறப்பு வரிசை பாத்தீங்கன்னா இவங்க கூட பிறந்தவங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும், அக்கா மட்டும் ஒருத்தவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சண்முக பிரியா, அகமுடைய முதலியார், சுத்த ஜாதகம். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்னம். MBBS படிச்சிருக்கிறாங்க. டாக்டரு, சென்னை. அழகான பொண்ணு. பிறக்கும் போதே புதன் மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 16 வருஷம் 9 மாசம் 23 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் கே தீபக் கிருஷ்ணன். சுத்த ஜாதகம், துளுவ வேளாளர் நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க. விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, விருச்சக லக்னம். BBA CA MBA படிச்சிருக்காங்க. 5.8 உயரம் இருக்காங்க. 16/12/1998 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 45,000 சேலரி வாங்குறாங்க மாதம். சொந்த ஊர் கோயம்புத்தூர். பூர்வீகம் பாத்தீங்கன்னா ஆத்தூர். அப்பா பெயர் திரு கண்ணன். வேலை ஒரு TNSTC நடத்துனரா இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அம்மா பெயர் திருமதி இந்திராணி, இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் தீபக் கிருஷ்ணன், அருமையான பையன், துளுவ வேளாள் நாயக்கர். இவர் பிறக்கும் போதே குருமகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 7 வருஷம் 10 மாசம் 18 நாள். சனி மகாதசை 19 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டி திவ்யா. சுத்த ஜாதகம், அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவங்க. பூச நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்னம். CA ஆடிட்டிங் படிச்சிட்டு இருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.6 உயரம் இருக்காங்க. 6/4/1998 பிறந்திருக்காங்க. இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுலயே மாதம் 30,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா விநாயகநந்தல், மங்களூர். அப்பா பெயர் திரு S தேவராஜ், விவசாயம் பாக்குறாரு. அம்மா பெயர் திருமதி டி விஜயா, இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல வேலையில் உள்ள வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க மட்டும், தம்பி ஒருத்தவங்க. நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் திவ்யா, அருமையான பொண்ணு, CA ஆடிட்டர். கிடைக்கிறது கஷ்டம். இவங்க பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 2 வருஷம் 7 மாசம் 23 நாள். புதன் மகாதசை 17 வருஷம்.
கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டி மோகன்தாஸ். சுத்த ஜாதகம், அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவங்க, பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, விருச்சக லக்கணம், டிஏஇ பிஇ டிஎஃப்ஏ படிச்சிருக்காங்க. 5.7 உயரம் இருக்காங்க. 3/7/1995 பிறந்திருக்காங்க. இவங்க சிங்கப்பூர்ல 1 லட்சத்துக்கு மேல 1,40,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சின்ன சேலம். அப்பா பெயர் திரு வி துரை. இவர் ஸ்ரீ விநாயகா லாரி டிரான்ஸ்போர்ட் அது இல்லாம பைனான்ஸும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி டி மல்லிகா. இவங்க இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் ஒருத்தவங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு சொந்த மாடி வீடு 2 இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ், அகமுடையர், அருமையான பையன். இவர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 12 வருஷம் 10 மாசம் 19 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். முதலில் எங்களுடைய சேனலை எஸ்ஆர்ஜி கல்யாணமான சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் நடந்த கல்யாணம்லாம் இந்த வீடியோவிலே உங்களுக்கு காண்பிக்கப்படும், அதையும் நீங்கள் பாருங்கள். இது ஒரு பெரிய சேவை. தமிழ்நாட்டின் நம்பர் 1 கல்யாண மாலையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. இன்னொரு நம்பர் 98 43 68 66 29. எனவே இந்த நம்பர்களால் தொடர்பு கொண்டு திருமணம் ஆகாத ஆண் பெண் அனைவரும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற இறைவனை வேண்டி இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.